படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு அழகான மலைப்பிரதேசத்த காமிக்கிறாங்க. இது எந்த இடம்னு படத்துல சொல்லல. ஆனா நான் அத கூகுள் சர்ச்ல தேடி பார்க்கும்போது, சவுத் அமெரிக்காவுல இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி காமிச்சுச்சு. இப்ப படத்துக்குள்ள போலாம். தூரத்துல மலைக்கு பக்கத்துல சில பேர் கத்தோலிக்க சர்ச்சில் ஞானஸ்தானம் வாங்குறாங்க ஆறு ஓரமா. அதுல ஒரு பெண்ணை கூப்பிட்டு ஜக்ல தண்ணியை மொண்டு தலையில ஊத்தி தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்க வைக்கிறாங்க. ஏலியட் எங்கன்னு மனைவி கிட்ட கேட்கிறாரு ஹஸ்பண்ட். வானத்துல பொம்மை ஃபிளைட் பறந்து வந்து கீழே விழுது. பையன் ஒருத்தன் அதை எடுக்கிறான். பக்கம் இன்னும் 2 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் பையன் தூக்கி போட்ட ஃபிளைட் ஒரு குகைக்குள்ள போயிடுது. அது எடுக்க பையன் போறான். குகை கிட்ட நின்று எட்டி பார்க்கறான். நீ உள்ள போக போறியா? நாங்க வரமாட்டோம்னு இந்த பொண்ணு சொல்லவும், யார் சொன்னதுன்னு பையன் கேட்கிறான். அம்மா சொன்னாங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லலாம். ஏன்னு பையன் கேட்டு மேலே ஏறி உள்ள போறான். குகைக்குள்ள பையன் வந்துடுறான். உள்ள நடந்து போகும்போது காலில் ஃப்ளைட்டை மிதிச்சிடுறான். அதை கையில எடுத்து வச்சுட்டு வெளிச்சத்துல பாக்குறான். யாரோ ஒருத்தர் பையனுடைய கையை பிடிக்கவும் வாட்ச் கலந்து விடுது. பையன் வெளியே ஓடி போயிடறான். அவன் ஒரு பழங்குடியின மக்கள்ல சார்ந்த ஒருத்தன் போல. பசங்க 3 பேரும் ஓடி வராங்க வெளியில. பையனோட அம்மா ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே மலையோட உச்சியை பாக்குறாங்க. மேல ஒருத்தன் நின்று பாக்குறான். ஷேமன் அப்படின்னு இப்ப படத்தோட டைட்டில போடுறாங்க. கிளைமேக்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படம். காஞ்சூரிங் நன்னு அந்த மாதிரியான ஓவர் பில்டப் இல்லாம, அதெல்லாம் கதையே இல்ல. அந்த படங்கள் மாதிரி இதெல்லாம் இல்லாம இந்த படத்துல கதை இருக்கு. பட் கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு படம் ஷேமன். 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரரான ஒரு படம். நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸை நான் சத்தியமா சொல்லவே மாட்டேன். ஏன்னா படம் அவ்வளோ சூப்பரான ஒரு படம். படத்துல ஓவர் பில்டப் எதுவுமே இருக்காது. நம்ம குடும்பத்துல நம்ம ஒருத்தருக்கு பேய் பிடிச்சா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிதான் இந்த படம் அமைதியா சைலண்டா நகரும். ஆனா படம் சூப்பரா இருக்கும். ஒரு இடத்துல கூட உங்களுக்கு போரும் அடிக்காது. அடிப்பம்பில் தண்ணி அடிச்சு மலை மேலே எடுத்துட்டு போறாங்க. ஒரு வயசானவருக்கு தண்ணியை குடிக்க கொடுத்துட்டு மறுபடியும் கீழே போறாங்க. கிளாஸ் எடுக்கிறாங்க பசங்களுக்கு. இரவும் ஆகுது. பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் வர்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. தூரத்துல 3 பேர் நின்று பார்த்துட்டு ஒய்ஃப் மட்டும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இயேசுவோட துண்டு பிரச்சாரத்தை கொடுக்குறாங்க. ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. வெளியில 2 பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. 3ஆவதா ஒரு பையன் போனை எடுத்து காமிச்சு உள்ள கூட்டிட்டு போய் போன்ல கேம் விளையாடுறாங்க. அம்மா ஞானஸ்தானம் கொடுத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறாங்க. நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். தண்ணி, கிளினிக், சர்ச் எல்லாத்துக்குமே நன்றி சொல்றாங்க. மலை மேல இருந்து 2 பேர் இதை பார்த்துட்டு அதிக சத்தமா இருக்குன்னு அவங்க அதிக சத்தத்தை போடுறாங்கன்னு, கடவுள் அமைதியானவர் ஆனா உன்னால முடியாதுன்னு இன்னொருத்தரும் சொல்றாரு. 3 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது பசங்களை யாரோ கூப்பிடவும் 2 பேரும் வெளியே போறாங்க. நாளைக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு. பையன் மட்டும் விளையாடிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பையன் வெளியில எட்டி பார்க்கறான். ஏதோ ஓடுது. அம்மாவும் வந்துடுறாங்க. நாங்க என்ன சொன்னோம், வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு சொன்னோம்ல. சரி இங்க என்ன பண்றேன்னு கேட்கும். ஜஸ்ட் கேம் விளையாடுறேன்னு சொல்றான். ஹே, நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம். இது எல்லாம் கடவுளுக்காகவும் நம்ம கடவுளுக்கு தேவைன்னு எல்லாம் சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துடும்னு சொல்லிட்டு பையன் கையை பார்க்கறான். கையில வாட்ச் இல்ல. எங்க உன் தாத்தாவுடைய வாட்ச்னு கேக்குறாங்க அம்மா. அது வீட்டுக்குள்ள இருக்குன்னு பையன் சொல்றான். சரி நாளைக்கு கட்டிக்கோன்னு அம்மா சொல்லிடுறாங்க. பையன் மட்டும் தனியா வாக்கிங் போறான். தரையில கிடக்கிற கல்லை உதைச்சிக்கிட்டே போறான். நாம எல்லாம் சின்ன வயசுல பண்ணியிருப்போம்ல, அது போல. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு பின்னாடி ஏதோ ஒரு விலங்கு உரும்புற சத்தம் கேக்குது. இவன் திரும்பி பார்க்கறான். அவன் உதைச்ச கல் அங்கேயே இருக்கு மறுபடியும். அதை பார்த்துட்டு முன்னாடி திரும்புறான். வரிசையா கல் இருக்கு. அந்த கல் அந்த குகையை நோக்கி தான் போகுது. பையனும் அதை கவனிச்சுட்டு டார்ச் அடிச்சுட்டு குகைக்குள்ள போறான். குகைக்குள்ள டார்ச் அடிச்சுட்டு பார்க்கறான். ஏதோ படையல் வச்சிருக்காங்க. மாஸ்க் மாதிரி ஒன்றும் இருக்கு. அந்த பக்கம் பன்னி 5-6 வரிசையா இறந்து கிடக்கு. பலி கொடுத்துருப்பாங்க போல. பையன் காலில் தேல் ஏறுது. பையன் பதறி போறான். அத்தோட அங்க ஷார்ட் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ராத்திரியில ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் கையில ட்ரக் ஊசி போட்ட மாதிரி அடையாளம் தெரியுது. அப்படியே 2 பேரும் ஒன்னா இரவை கழிக்கிறாங்க. பொழுது விடியுது. அழகான ஊரை காமிக்கிறாங்க. அம்மா பையனை தேடி ரூம்குள்ள வராங்க. பையன் இல்ல. வீடு முழுக்க தேடி ஹஸ்பண்ட் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. 2 பேரும் தேடி பார்த்துட்டு, நீ அவங்கிட்ட ராத்திரி சண்டை போட்டியான்னு கேக்குறாரு மனைவி கிட்ட. இல்ல, நான் சண்டை எதுவும் போடலன்னு அம்மா சொல்லிடுறாங்க. சரி, நான் ஜோசப் வீட்டுல கேக்குறேன், நீ சர்ச்சில் போய் பாருன்னு அம்மா சொல்லிட்டு அம்மா தேடி போறாங்க. பையனுடைய ஃப்ரெண்டை பார்த்து, நீ ஏலியட்டை பாத்தியான்னு கேக்குறாங்க. பையனும் நான் பார்க்கலன்னு சொல்லிடுறான். விஷயம் ரொம்ப சீரியஸ், உண்மையை சொல்லுன்னு கேட்கவும் அவன் எங்க போறேன்னு சொல்லல, ஆனான்னு சொல்லி ஷார்ட்டை கட் பண்றாங்க. இந்த பக்கம் ஹஸ்பண்டும் பையனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. ஒரு சிலை கிடக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அம்மா அதை குகைக்கு வந்துடுறாங்க. தயக்கத்தோட குகை கிட்ட போகவும் உள்ளிருந்து ஒரு பறவை வெளியே வந்து இவங்கள பார்த்துட்டு போகுது. இவங்களும் உள்ள போறாங்க. பின்னாடி ஒரு மலைவாசி ஒருத்தர் இந்த இடம் உனக்கானது இல்லைன்னு சொல்றாரு. நான் என் பையனை தேடி வந்தேன். பையனோட ஃப்ரெண்டு சொன்னா அவன் இங்கதான் இருப்பான்னு சொல்லவும் பெரியவர் கூப்பிடுறாரு. 2 பேரும் குகையை விட்டு வெளியில வராங்க. எதிரே ஒரு அம்மா வந்து எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லவும், உங்க பிரச்சனையை நாளைக்கு பாக்குறேன், இப்போ உங்க கையில இருக்கிற பேண்டை கழட்டி கொடுங்கன்னு கேக்குறாரு.
பாட்டியும் அதை கழட்டி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு 2 பேரும் பெரிய ஒரு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சிலைகள், எலும்பு, மண்டை ஓடு இதெல்லாம் இருக்கு. பையனும் அங்க படுத்து இருக்கிறான். பார்த்துட்டு என்னாச்சியான்னு அம்மாவும் கேட்கவும், அவனுக்கு உடம்பு முடியல, சூப் கொடுத்துருக்கேன்னு பெரியவர் சொல்றாரு. அவனை எழுப்பாதீங்க, அவனா கண் முழிக்கட்டும்னு பெரியவர் சொல்லவும் அம்மா அவனை எழுப்பிடுறாங்க. 2 பேரும் நடந்து வராங்க. எங்க கிட்ட சொல்லாம எங்கவும் போகாதுன்னு அம்மா சொல்லவும், நான் தாத்தாவுடைய வாட்ச் தேடி வந்தேன்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. வெளியில ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. காட்டுக்குள்ள அம்மா பையனை கூட்டிட்டு வராங்க. ஒரு பாட்டி என்னாச்சு பையனுக்கு, இந்த குச்சியை பிடின்னு கொடுக்கவும் வேணாம்னு அம்மா சொல்றாங்க. பரவாயில்ல, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு, இப்ப நீங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பையன் அதை வாங்கவும் பையன் முகத்தை பாட்டி பாக்குறாங்க. போன்னு சொல்லி பாட்டி பயந்து போறாங்க. அம்மா என்னாச்சுன்னு கேட்கவும் போன்னு சொல்லி பாட்டி கீழே விழுறாங்க. சரின்னு பையனை கூட்டிட்டு அம்மா சர்ச்சுக்கு போறாங்க. அந்த குச்சியை வாங்கி ஓரமா மறைச்சி வச்சுட்டு உள்ள போறாங்க. என்ன கூப்பிட்டு, சரி நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டு, அவர் தான் உலகத்தையே படைச்சாருன்னு பையன் சொல்றான். ஆமாம்னு தலையாட்டுறான். அம்மா ஓரமா கவனிக்கவும் ஒரு தேள் ஒண்ணு ஓரமா போகுது. பின்னாடி ஃபாதர், நீ ஹோலி ஸ்பிரிட்ட நம்புறியான்னு கேட்கவும் ஆமான்னு சொல்றான். விசித்திரமா சத்தம் கேட்கவும் அம்மாவுக்கு திரும்பி தேலை பாக்குறாங்க. அது இல்ல. அம்மா அந்த தேலை தேடவும் பையன் அம்மாவை திரும்பி பாக்குறான். ஐ டூன்னு சொல்றான். உடனே அம்மா மூக்குல இருந்து ரத்தம் வருது. அம்மா அதை தொடச்சிட்டு கைய பாக்குறாங்க. கையில ரத்தம் இல்ல. எல்லாம் வெளியில வராங்க. அம்மா மறைச்சு வச்சு இந்த குச்சியை பாக்குறாங்க. ஃபாதர் வந்து ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுட்டு, நீங்க பிரேயருக்கு லேட்டா வந்தீங்கன்னு கேட்கவும், சாரி பையனுக்கு ஸ்டொமக் பெயின், அதான் தாமதம்னு அம்மா சொல்றாங்க. பையனோட ஃப்ரெண்ட் அம்மா இவங்க பேசுறத கேட்டுட்டு போறாங்க. அடுத்த சீன்ல பெரியவர் கஞ்சா வலிச்சிட்டு இருக்கிறாரு. பையன் சில கட்டுப்பாட்டை மீறிட்டான், அதனால அவன் பாதிக்கப்பட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு நெருப்பு எரிய ஆக்சிஜன் கட்டாயம் தேவை, வாழ்ற வாழ்க்கைக்கு மரணம் தேவைதான்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம் மாதிரி பண்றாங்க. 2 பேரும் கையில வச்சிருக்கிற பாத்திரத்தை தூக்கி காட்டுறாரு. பையன் டக்குன்னு எழுந்திருக்கிறான். அடுத்த சீன்ல எல்லாம் ஆத்து பக்கம் ஒரு பிணத்தை கண்டெடுக்கிறாங்க. அது யாருன்னு திரும்பி பார்த்தா, வாண்டடா வந்து குச்சியை கொடுத்து மாட்டிக்கிட்ட பாட்டி தான். எல்லாரும் பாட்டிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. அம்மா பையனை பாக்குறாங்க. அவனும் அம்மாவை பாக்குறான். ராத்திரி ஆயிடுச்சு. அம்மா தூங்கிட்டு இருக்கவும் கதவு திறக்கிற சத்தம் கேட்டு அம்மா எழுந்து போய் பையன் ரூம்ல பாக்குறாங்க. பையன் இல்ல. அம்மா டார்ச் எடுத்துட்டு தேடுறாங்க. பையன் மயக்கம் போட்டு கிடக்குறான். பையனை தூக்கிட்டு வந்து பாத்ரூம்ல போட்டு ஷவரை திறந்து விடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பையன் சத்தம் போட்டு திரும்பவும் வாங்கி போறான். ஷவர்ல இருந்து வர தண்ணி அழுக்கு தண்ணியா வருது. பையனுக்கு ஏதோ பண்ணுது. துடிச்சிட்டு இருக்கான். அம்மா ஷவரை ஆஃப் பண்றாங்க. ஆஃப் ஆகல. ஷவர்ல இருந்து முடி மாதிரி கொட்டுது. 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பையன் திரும்பி கத்திட்டு மயக்கம் தெளிறான். பையனை பெட்ல போட்டு அப்பா பக்கத்துல உட்காராரு. அம்மாவும் வந்து என்னாச்சு, ஏதாச்சும் பேசினானான்னு கேக்குறாங்க. டாக்டர் வெளியே போயிட்டாரா, நாளைக்கு தான் வருவாங்களான்னு அப்பா சொல்லிட்டு, இப்ப எப்படி இருக்குன்னு பையன்கிட்ட கேட்கவும் டயர்டா இருக்குன்னு பையன் சொல்றான். சரி, நான் இங்க இருந்து பையனை பாத்துக்கிறேன் அம்மா சொல்றாங்க. வேணா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அம்மாவும் போறாங்க. அடுத்த சீன்ல அம்மா துணியை காய வச்சுட்டு தற்செயலா வீட்டை பாக்குறாங்க. ஒரு சிலை கிடக்குது. அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு மலைவாசி பெரியவர் வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் ஒரு சிலை இருக்கு. அம்மா வீட்டை பார்த்துட்டு சைடு வழியா வீட்டு மேல ஏறி உள்ள எட்டி பாக்குறாங்க. உள்ள பெரியவர் கையில எலிய வச்சுக்கிட்டு முகமூடி போட்டு ஒரு பாட்டிக்கு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலியை தூக்கி கழுத்தை உடைக்கவும் எரிஞ்சிட்டு இருக்கிற மெழுகுவர்த்தி அணையுது. மேல அம்மா கிட்ட சத்தம் வர மந்திரவாதி மேல பாக்குறாரு. அம்மா எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது இவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கவும், இது என்னோட வீட்டுக்கிட்ட இருந்தது, இது என்னன்னு அம்மா கேட்டுட்டு, அவர் என் பையனை என்ன பண்ணாருன்னு கேட்டு கோவமா அந்த சிலையை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு இவங்களை கூப்பிடுறா. நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு அம்மா சொல்றாங்க. நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சர்ச்சுக்கிட்டேன்னு சொல்லி அந்த குச்சியை காட்டுறாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் தூக்கி போட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும், இது அவங்களுக்கு பிடிக்கும் அம்மா சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, நீ போய் சொல்ற, நீ ஃபாதர் கிட்ட சொன்ன ஏலிய லேட்டா வந்ததை பத்தி, ஏன்னா அவனுக்கு உடம்பு முடியல, நீங்க அவனை இனிமே தான் நல்லா பாத்துக்கணும்னு இந்த பெண் சொல்றாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பையன் கட்டில படுத்துட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அம்மா ஹஸ்பண்ட் கிட்ட பையனுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கவும், இப்ப பரவாயில்ல தூங்குறான்னு அப்பா சொல்றாங்க. நான் வெளியில ஒரு சிலைய பார்த்தேன், ஷாமுன்னு அவங்க ஹெல்ப்பரும் பேசிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட், இல்ல அந்த பொம்மை நம்மளுதுதான்னு ஆத்துக்கு பக்கம் பார்த்தேன், நான் அதை எடுத்துட்டு வந்தேன்னு, இது அவங்களது இல்ல, நீ பயப்படாத, அவங்களுக்கு பவர் எதுவும் இல்ல, பையனுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பையன்கிட்ட முட்டி போட்டு தலைவிதியை நம்புன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிடுறாரு. 2 பேரும் முட்டி போட்டு ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணவும் பையன் கருப்பா ரத்தம்
வாந்தி எடுக்கிறான். அம்மா ஒரு துணியை எடுத்து வாயை துடைக்கிறாங்க. அந்த துணியை அம்மா பாக்குறாங்க, அதுல பல்லு 2 வந்திருக்கு. அதோட சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல 3 பேரும் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. சாப்பிட ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா கண் திறந்த ஹஸ்பண்டை பார்த்துட்டு தட்டை பாக்குறாங்க. சாப்பாட்டுல எலி செத்து கிடக்குது. பார்த்துட்டு அம்மா பயந்து போறாங்க. அப்புறம் பார்த்தா சாப்பாட்டுல எலி இல்ல. அம்மா 2 பேரையும் பாக்குறாங்க. அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பையன் நிமிர்ந்து அம்மாவை கண் திறந்து பாக்குறான். கண்கள் இருந்து கருப்பா ரத்தம் வலியுது. வாயை திறக்கிறான். வாயில இருந்து தேள் வருது. அம்மாவும் பார்த்துட்டு பயந்து போறாங்க. ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு கேட்கவும் பதில் சொல்லாம பயந்து போய் பாக்குறாங்க. பையனும் என்னாச்சுன்னு கேக்குறான். அம்மாவுக்கு இது ஒரு இல்யூஷன் மாதிரி வந்தது. அம்மா போயிடுறாங்க. ஃபாதர் வீட்டுல அம்மா அந்த பல்ல காட்டுறாங்க. விஷயத்தையும் சொல்றாங்க. ஃபாதர் டீ போட்டு கொடுக்குறாங்க அம்மாவுக்கு. சமீபத்துல அன்யூஷுவலா ஏதாவது நடந்ததான்னு ஃபாதர் கேக்குறாங்க. அந்த பெரியவர் பத்தி சொல்றாங்க. அன்னைக்கு நாங்க லேட்டா வரல. ஏலியட்டுக்கு உடம்பு முடியல. எங்களுக்கு தெரியாது அவன் எங்கன்னு. போற வழியில தான் பார்த்தோம்னு சொல்றாங்க. அவன் விசித்திரமா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க பையனை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அம்மா சொல்றாங்க. அந்த சூப் தான் அவனை இப்படி பண்ணுதுன்னு, அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு ஃபாதர் சொல்றாரு. நீங்க அவனை பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. அடுத்த சீன்ல பெரியவர், அதாவது ஷாமன், அவர் வீட்டுக்கு வெளியில உடஞ்ச அந்த சிலைய பாக்குறாரு. அந்த பெண்ணுக்கு எல்லாம் தெரியும், கூட இருக்காம சொல்றான். நமக்கு பையன் வேணும்னு பெரியவர் சொல்றாரு. இங்க ஃபாதர் பையனை பார்க்க வந்துடுறாரு. பையனும் ஃபாதரை பாக்குறான். நான் உன்னை டெம்பரேச்சர் செக் பண்றேன்னு சொல்லிட்டு கட்டில உட்கார்றாரு. பையனும் எழுந்து உட்காரான். அவன் கண் எல்லாம் செவந்து போயிருக்கு. ஃபாதர் ஒரு மாதிரி பாக்குறாரு. உன் நாக்க நீட்டுன்னு ஃபாதர் சொல்லிட்டு நாக்குல ஒரு குச்சியை விட்டு உள்ள பார்க்கும்போது பையன் வாயை நல்லா திறக்கிறான். டப்புன்னு ஃபாதர் பயந்து போறாரு. நீங்க ஃபாதர் தானேன்னு கேட்கறான் பையன். அவனுக்கு அக்குள்ள இருந்து டெம்பரேச்சர் எடுத்து பார்த்துட்டு மூச்சு விட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து பனியனை தூக்குறாரு. முதுகெல்லாம் நரம்பு புடைச்சிக்கிட்டு தெரியுது, கருப்பு நிறத்துல வெளியே. ஃபாதர் அதை கவனிக்காம ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு செக் பண்றாரு. அவருக்கு எதுவும் கேட்கல. நல்லா மூச்சு இழுத்து விடுன்னு சொல்றாரு. பையனும் மூச்சு இழுத்து விடுறான். வித்தியாசமான சத்தம் கேட்குது. பையன் ஃபாதர் கையை பிடிக்கிறான். ஒரு வழியா ஃபாதர் அவனுடைய பிடியிலிருந்து வெளியே எடுக்கிறாரு கையை. அடுத்த சீன்ல அம்மா, இது ஒரு பிளாக் மேஜிக். அந்த ஷாமன் தான் ஏதோ செஞ்சிருக்கணும் ஒன்று. அதையும் தாண்டி அவனுக்கு உடம்பு கூட முடியலை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஹஸ்பண்ட், இது எல்லாம் சுத்தமாக முட்டாள்தனம். நீ சொல்றது போல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும், இது மருந்து சம்மந்தப்பட்டது இல்லை, அவன் அவனாவே இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. நீ என்ன சொல்றன்னு ஃபாதர் கேட்குறாரு. அவனுக்கு எக்ஸ்டோரிசம் தேவைன்னு அம்மா சொல்றாங்க. நம்ம இதை பற்றி பேசலாம்னு ஹஸ்பண்ட் சொல்லவும், பேச வேணாம்னு அம்மா சொல்லிட்டு, நம்ம கிட்ட டைம் இல்லைன்னும், நம்ம பையனுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலன்னு ஹஸ்பண்ட் சொல்லவும், அவன் நம்ம பையனே இல்லைன்னு என்னால் உணர முடியுதுன்னு நம்ம அவனை இழுக்கிறோம்னு அம்மா சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கை பிடிக்கும்போது தொடாதன்னு அம்மா சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட கெஞ்சுறாங்க. அடுத்த சீனில் ஃபாதர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. மறுபடியும் முன்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஷாமன் நிற்கிறாரு. பையன் எப்படி இருக்கான்னு ஷாமன் கேட்கவும், நீ அவனுக்கு என்ன கடந்து கொடுத்த அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. சூப் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஷாமன் சொல்கிறாரு. என்ன சூப்னு ஃபாதர் கேட்கவும், குயினோன்னு ஷாமன் சொல்கிறாரு. நான் அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லவும், அவன் நல்லா இருக்கான், இப்போ வேணாம்னு ஃபாதர் சொல்லவும், சரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட வாங்கன்னு ஷாமன் சொல்லவும், நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் போகவும், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு, உங்கள் கடவுளுக்கு இங்கே சக்தி கிடையாதுன்னு ஷாமன் சொல்கிறாரு. ஃபாதர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே ஒரு லாக்கரை திறந்து பாட்டில் எடுத்து குடிக்கிறாரு. டாயரை திறந்து சிலுவை எடுத்து முத்தமிட்டு சாட்டையை பார்க்குறாரு. அடுத்த சீனில் ஒரு பொண்ணு கதவை தட்டவும், அம்மா கதவை திறக்கிறாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த பெண்ணு. ஓ சாரி, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு அம்மா சொல்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க. ஃபாதர் வராரு. ஃபாதர் உள்ளே போகிறாரு. தேவைப்பட்டதா சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. ஃபாதர் பையன் ரூம் கதவை திறந்து உள்ளே போய் பாக்ஸை திறந்து புனித நீரை ரூம் முழுக்க தெளிக்கிறாரு. பையன் எழுந்து உட்காந்துக்கிறான். ஏலியட், இது எல்லாம் விளையாட்டுக்கு தான், நீ பேசுன்னு ஃபாதர் சொல்லவும் பையன் அமைதியாக இருக்கான். ஃபாதர் சிலுவை எடுத்து பையனுக்காக இயேசுகிட்ட வேண்டிக்கிறாரு. பையன், என்னால் விஸ்கர் ஸ்மெல் உணர முடியுதுன்னு, இங்கே உன் முகத்தில் இருக்கிற வடுகை பற்றி எனக்கு தெரியும்னு, அதுதான் உன் சந்தேகத்துக்கு பரிகாரம்னு, நீ அதை காலங்காலமாக பாதுகாப்பாக வச்சிருக்கணும், நீ எப்பயாவது அதை நம்புறியான்னு பையன் கேட்கும். இது நீ இல்லை எலியட், உண்மையிலேயே நீ யாரு அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. நான் சாதாரண பையன்னு சொல்லிட்டு கத்துறான். ஃபாதர் ப்ரே பண்ணுறாரு. பையன் எழுந்து கையை சிலுவை மாதிரி நீட்டி, நான் ஜீசஸை விட பெரியவன்னு சொல்லிட்டு கையை முதுகுக்கு பின்னாடி உடைக்கிறான். கழுத்து நரம்பெல்லாம் புடைக்குது. உங்கள் நம்பிக்கையெல்லாம் பொய், நீங்கள் எல்லாம் பொய்யானவங்கன்னும் பையன் சொல்கிறான். மறுபடியும் ஃபாதர் ப்ரே பண்ணுறாரு. பின்னாடி பீரோவில் இருக்கிற கண்ணாடி உடையுது. பையன் கையெல்லாம் நரம்பா புடைக்குது. கண்ணில் ரத்தம் வலியுது. பின்னாடி உடையிற கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பி ப்ரே பண்ணுறாரு. பையன் கத்துறான். கண்ணாடி உடஞ்சி விழுது. முன்னாடி பையனை காணோம். பின்னாடி பார்க்குறாரு. பையன் பின்னாடி நின்று கத்துறான். ஃபாதர் சிலுவையை பையன் தலையில் வச்சு ப்ரே பண்ணுறாரு. பையனும் கத்துறான், கீழே படுத்து. உன் கடவுளுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பையன் கத்துறான். பையன் தானாக உடம்பு உடைக்கிறான்.
இப்போ எல்லாம் சரியாகுது. முகத்துல இருக்கிற கருப்பு நரம்பெல்லாம் தானா மறையுது. ஃபாதர் பையனை எழுப்புறாரு. அடுத்த சீன்ல ஃபாதரும் அம்மாவும் மலை மேல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் திரும்பி வரமாட்டான்னு அம்மா கேட்குறாங்க. அது போயிடுச்சுன்னு ஃபாதர் சொல்றாரு. எப்படி இது நடந்துச்சுன்னு அம்மா கேட்கவும், ஆழமான நம்பிக்கை, அதனால தான் சாத்தான் இந்த உலகத்துல இருக்கு. அவங்களுக்கு அடுத்த சக்தி ஒன்று இருக்கு. நான் அதை நம்பினேன், ப்ரே பண்ணேன். அதனால தான் இப்போ எல்லாம் சாத்தியம் ஆகியிருக்கும்னு ஃபாதர் சொல்லவும், அந்த ஷாமன் அவர் கூடயே இன்னொருத்தரும் வர்றதை பார்த்துட்டு அம்மா இவங்களை ஏலியட் கிட்ட அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லவும், நான் பேசிக்கிறேன்னு அவங்க கிட்டேன்னு ஃபாதர் சொல்றாரு. ஷாமன் வந்து கையில் ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று காட்டி இது பையனுக்கு வேணும்னு சொல்றாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு ஃபாதர் சொல்லவும், அவங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா, இது எங்களுடைய மண், எங்கள் இடம் அப்படின்னு ஷாமன் சொல்றாரு. இதை வாங்கிக்கோங்க, இது அவனுடைய வழி எல்லாமே போக்கும்னு ஷாமன் சொல்லவும், அவன் இப்போ பரவாயில்லன்னு ஃபாதர் சொல்கிறவும், இல்லை அந்த குகை அவன் அங்கே போவானோ அது அவனை இழக்க பார்க்கும்னு ஷாமன் சொல்றாரு. யாருன்னு அம்மா கேட்கும். சுப்பேன்னு ஷாமன் சொல்றாரு. நாங்கள் அது எல்லாம் நம்புறது இல்லைன்னு ஃபாதர் சொல்றாரு. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, அதனாலலாம் ஒன்றும் இல்லை, ஷூப்பே நிறுத்த மாட்டான்னு சொல்லிட்டு கிழங்க கொடுக்கவும், அம்மா அதை வாங்கிட்டு சரி இப்போ நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் ஃபாதரும் போகிறாங்க. ஷாமன் கொடியில் காஞ்சிட்டு இருக்கிற சாக்ஸை பார்க்குறாரு. எடுத்துட்டும் போயிடுறாரு. அம்மா வீட்டில் பையனை பார்க்குறாங்க. ஃபாதரும் அவங்க வீட்டில் சரக்கடிச்சிக்கிட்டு கையை பார்க்குறாரு. உள்ளங்கையில் ஒரு தேள் கொட்டிட்டு சட்டைக்குள்ளே போகுது. ஃபாதர் சட்டையெல்லாம் கலட்டி போட்டு பார்க்குறாரு. தேள் போகுது. அதை மிதிச்சு கொள்றாரு. தேள் கடிச்ச இடத்துல சரக்கை ஊற்றுறாரு. அம்மாவும் பையனை காணோம்னு தேடிட்டு வராங்க. ஃபாதருக்கும் விஷயம் ஏறுது. கையில் இருந்து ஒரு கயிறை எடுத்து கையில் கட்டி திரும்புகிறாரு. பின்னாடி பையன் கையில் சாட்டையை வச்சுட்டு நிற்கிறான், மாஸ்க் போட்டு. கையில் இருக்கிற சாட்டையை உதறான். ஃபாதர் முதுகில் ரத்தம் வருது. ஃபாதரை தேடி ஒரு பொண்ணு வருது. ஃபாதர்னு கூப்பிடுறாங்க. பையன் முட்டி போட்டு நடந்து வரான், முகத்தை காட்டி. உங்கள் மாஸ்க்கை கலட்டிக்கோங்கன்னு சொல்கிறான் பையன். கை வாயெல்லாம் கருப்பு கலரில் ரத்தம் வலியுது. வெளியே பொண்ணு கூப்பிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. பையன் நீங்கள் எல்லாம் பொய்யானவங்கன்னு சொல்கிறான். ஃபாதர் கண்ணுலையும் அதே போல் ரத்தம் வருது. அவரும் சத்தம் போடுறாரு. ஃபாதரை தேடி வந்த பொண்ணு திரும்பி வந்து பார்க்குறா. ஃபாதர் இறந்து கிடக்குறாரு. அடுத்த சீனில் பையன் படுத்து கிடக்குறான். அம்மா வந்து என்னாச்சு, லாஸ்ட் நைட் எங்கே போனேன்னு கேட்கவும், எனக்கு தெரியாதுன்னு பையன் சொல்கிறான். சரின்னு அம்மாவும் எழுந்து போகிறாங்க. அம்மா சர்ச்சில் மக்களுக்கு முன்னாடி ஜீசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கவும், தரையை பார்க்கும்போது பையனோட கால் தெரியும். பார்த்துட்டு பயந்து போகிறாங்க. கூட்டத்தில் தேடுறாங்க. கதவு பின்னாடி யாரோ போகிறத பார்த்துட்டு அம்மா சர்ச் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே ஒருத்தர் ஜீசஸ் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் ஏலேட்டுன்னு பையன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட போகிறாங்க. பையனை தொடும்போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அதை பார்த்துட்டு திரும்பும்போது பையன் பயமுறுத்துறான் அம்மாவை. அம்மா பயந்து போகிறாங்க. மெழுகுவர்த்தியை கீழே தள்ளி விடுறாங்க. ஹஸ்பண்டும் உள்ளே வந்துடுறாரு. அம்மா பையனை தேடி வெளியே போகிறாங்க. போகிற வழியில் ஷாமன் பார்க்குறாங்க. அவர் பையனுடைய சாக்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு அம்மா அதை எடுக்கும்போது ஷாமன் தட்டி விடுறாரு. பின்னாடி ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. இவன் பையனோட சாக்ஸை வச்சிருக்கான்னு சொல்லவும், நாங்கள் உங்கள் பையனை பார்க்கணும்னு சொல்லவும், உன்னால் அவனை பார்க்க முடியாது, இது எங்கே எடுத்தேன்னு கேட்கவும், அம்மா சத்தம் போட்டு அவரை அனுப்புகிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள சண்டை போடுறாங்க. நீ ஏன் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்குன்னு. தூரத்தில் புகையாக வருது. பார்த்துட்டு 2 பேரும் ஓடுறாங்க. போய் பார்த்தா சர்ச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் தீயை அணைச்சிட்டு இருக்காங்க. அம்மா வாளியை எடுத்து போய் தாத்துல தண்ணியை முள்ள பார்க்கவும், தண்ணியில் பையன் தெரிகிறான். பார்த்துட்டு பயந்து போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் தீயை அணைக்க போராடுறாரு. முடியல. சர்ச்சும் எரிஞ்சு போகுது. நல்லா பையன் வீட்டுக்குள்ளே இருக்கான். அம்மா வந்து நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கவும், நான் என்ன பண்ணேன்னு பையன் திருப்பி கேட்குறான். நீ என்ன பண்ண சர்ச்சுன்னு கேட்கவும், நான் நாள் முழுக்க வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்கிறான் பையன். நீ எல்லாத்தையும் எரிச்சிட்டேன்னு அம்மா சொல்லவும், பையன் எழுந்து வெளியே போகிறான். அதோட சீன் கட் ஆகுது. அங்கே ராத்திரி அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வராரு. வீடு இருட்டாக இருக்குது. ஏதோ சத்தம் கேட்டு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு லைட்டை ஆன் பண்ண பார்க்குறாரு. ஆன் ஆகலை. டோர் கதவை சாத்துறாரு. மறுபடியும் சத்தம் கேட்குது. திரும்பவும் டேபிளில் ஒரு ஸ்பூன் ஏதோ பொங்கிக்கிட்டு இருக்கு. பையன் முன்னாடி வந்துடுறான். அப்பா பயந்து போறாரு அவனை பார்த்து. அம்மா அசந்து தூங்குறாங்க. அப்பாவுக்கு ஆஸ்துமா போல மூச்சு வாங்குது. பையன் கிட்ட வந்து கையில ஸ்ப்ரே பண்றத கொடுக்குறான். அப்பா அதை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் கையை பார்க்குறாரு. உள்ள சிலுவை இருக்கு. அதை கீழே விட்டுட்டு சட்டையை விலகி கையை பார்க்குறாரு. நரம்பு ஓடுது. அப்பா தடுமாறி எழுந்துடுறாரு. பையன் பின்னாடி இருந்து கத்துறான் சத்தம் போட்டு. அம்மா வந்து பாக்குறாங்க. அப்பா அடிபட்டு சாஞ்சு கிடக்குறாரு. அம்மா வந்து ஹஸ்பண்டை பார்த்து கத்துறாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. பையன் வந்து கண்ணு மேல உருட்டி அப்படியே மயங்கி விடுறான். அடுத்த சீன்ல அப்பா கட்டில சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாரு. அம்மா பக்கம் உட்காந்து டேபிள்ல இருக்கிற பைபிளை எடுத்து கையை அது மேல வச்சு ப்ரே பண்றாங்க. பையன் ரூமை பார்த்துட்டு ரூம் லாக் பண்றாங்க. அம்மாவுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சுப்பே ஷாமன் தான் சொன்னான்னு. யார் அவன்னு அம்மா கேட்கவும், அது பொய்யான தெய்வம், வேறு எதுவும் தெரியாதுன்னு. என்னதான் நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு கேட்கவும் அம்மா சைலண்டா இருக்காங்க. இது சாதாரண கிடையாதுன்னு
நாங்கள் உங்களை பற்றி கவலைப்படுறோம்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டியான்னு பொண்ணு கேட்கவும், ஆமாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கடவுள் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா எழவும், இந்த சமூகம் அதை தாங்க முடியாதுன்னு நீங்கள் பண்ண தப்புக்கு கூலி கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு அந்த சாட்டியை தூக்கி போடுறாங்க. இதை எங்கிருந்து எடுத்தன்னு அம்மா கேட்குறாங்க. திருத்திக்க வாய்ப்பு இருக்கு, நீங்கள் செய்கிற பரிகாரம் அவங்களுக்கு தெரியும்னு பொண்ணு சொல்கிறாங்க. கடவுள் பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அம்மா கேட்குறாங்க. நீ கடவுளோட வேலையை பார்க்கலாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. பேசும்போதே அம்மாவோட முகம் மாறுது. பொண்ணு அடிக்கிறாங்க அம்மா. அடுத்த சீனில் அம்மா பையனை கூட்டிகிட்டு ஷாமன் கிட்ட போகிறாங்க. பையன் வரமாட்டேங்கிறான். நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு அம்மா சொல்கிறாங்க. பையன் நம்பிக்கையோடு வரான். ஷாமன் வெளியே வர்றாரு. நீ செய்யணும்னு சொன்னதை செய்யுங்க அம்மா சொல்லவும், உங்களுக்கு இன்னும் புரியலை, என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஷாமன் சொல்கிறாரு. சூப்பே யார் அதுன்னு அம்மா கேட்குறாங்க. அது கடவுளின் இறப்பு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்கன்னு. இப்போ அவங்களுக்கு உன் பையன் வேணும்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஒருத்தன் வந்து பையனை பிடிக்கிறான். பையன் அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கவும் அம்மா அமைதியாக ஷாமனை பார்க்குறாங்க. ஷாமன் பையன் மேலே விபூதியை ஊதுறாரு. அடுத்த சீனில் பூவை காமிக்கிறாங்க. உள்ள ஷாமன் அம்மா எல்லோரும் பையனோட சாக்ஸை வச்சு மந்திரம் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் அவங்களுக்கு முன்னாடி தலையை தொங்க போட்டு உட்காந்து இருக்கான். கூட இருக்கிறவன் பன்னிக்குட்டிகளை அடைச்சி வச்சுக்கிட்டு தூண்டை கொண்டு வந்து வைக்கிறான். ஷுப்பே யாராலும் வெல்ல முடியாதுன்னு, வேணும்னா பரிமாற்றம் மட்டும் பண்ணலாம்னு, எங்களை காணிக்கையை எட்டுக்கோங்கன்னு சொல்கிறான். ஒரு பக்கம் ஷாமன் கடுமையாக மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பையன் கண்ணை முழிச்சிடுறான். அம்மா பார்த்துட்டு, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு பையன் கேட்குறான். இல்லைன்னு அம்மா சொல்லவும், சைலண்ட்டாக இருங்கன்னு ஷாமன் சொல்லிட்டு பையனை பார்த்து, நீ அந்த ஃபாதரை கொன்னியான்னு பையனை பார்த்து கேட்குறாங்க. பையன் அம்மாவை கூப்பிட்றான். எனக்கு தெரியும் நீ அவனை கொன்னுட்டேன்னு சொல்லி பையன் மேலே தண்ணியை தெளிக்கவும் பையனுக்குள்ளே பேய் வந்துடுச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கிளைமேக்ஸை நான் சொல்ல மாட்டேன். படம் டவுன்லோட் போட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில் இந்த கிளைமேக்ஸ்லேயே இருக்காது. மாற்று விஷயமாக தான் அதில் இருக்கும். சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல ஒரு படத்தை.